வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அன்பிற்கினிய ஜீரோ ஃபிலிம் வாய்ஸ் யூடியூப் சேனல் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் தேட்டரில் வெளியாகிற ஃபைட் கிளப் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஃபைட் கிளப் படத்தை பார்க்கறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த ஹீரோவான விஜயகுமார் அவருக்காகவும், அவர் ஒரு இயக்குனர், அதுக்காக தான் நம்ம பார்க்க வந்தோம். முதல் காரணம் ஏன்னா அவர் நடிகர், இயக்குனர் மட்டும் இல்லாமல் ஒரு சோசியல் கான்சியஸ் உள்ள பேசக்கூடிய ஒரு நடிகர்னு வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவன் டேவிட் ஃபின்ச்சரோட மாஸ்டர் பீஸான ஃபைட் கிளப் பேர். சரி, அப்போ இந்த ஃபைட் கிளப்பில் என்ன இருக்குங்கிற விஷயத்தை நம்ம ஆர்வத்தை தூண்டுச்சு. அப்படி தான் நம்ம இந்த படத்தை பார்க்க உள்ள. சரி, இந்த படத்தோட கதைங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதைக்கிழமை வட சென்னை நடக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிற ஏரியாக்கள் மாதிரி இந்த கன்னியாகுமரி சைடில் உள்ள ஏரியா மாதிரி இருக்குது. மெட்ராஸில் ஒரு சில ஏரியா மாதிரி காமிக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு கிளியர் கட்டாக இந்த படத்தில் எங்கே எந்த ஏரியாவில் நடக்குதுன்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ஃபைனலாக. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்போ கதை என்னன்னு டீட்டெயிலிங்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கதையின் நாயகன் விஜயகுமார், அவர் பேர் செல்வா. அவர் என்ன செய்கிறாரு, சின்ன வயசுல அவருக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப விருப்பம், ஃபுட்பால் விளையாடுவதற்கு ரொம்ப விருப்பப்படுவார். அது பெரிய அத்லெட் ஆகணும்னு விருப்பப்படுவார். அப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய அத்லெட் இருப்பார், பெஞ்சமின் ஒருத்தர். அவர் எல்லா மாணவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸு, குறிப்பாக ஃபுட்பால் தேவைப்படுறது எப்படி எப்படி அது போகணும் அப்படிங்கிற விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ இவங்க ஃபேமிலியில் செல்வாக்கு சப்போர்ட் இருக்காது ஹீரோவுக்கு. அப்போ இவர் தான் கொஞ்சம் கைட்னஸ் பண்ணி எல்லாம் பண்ணுவார். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் நேர்மையாக இருக்கிறதுனால ஒரு சில ஆட்களை இவங்க மேலே பிடிக்காம செய்கிறாங்க. இவரை மர்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மர்டருக்கு காரணம் என்ன, செல்வா இதை எப்படி கண்டுபிடிச்சார் பெரிய ஆளாகி, இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை அப்பாஸ் கே ரஹ்மத் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை ரொம்ப ராவாக தான் எடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு ரா மெட்டீரியல், ஆக்ஷன் பிளாக் ஒரு பக்கம், இன்னும் பக்கம் கிரைம் த்ரில்லர் திரிக்க விட்டுருக்காப்புல. இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உரியடி படம் வந்திருக்கும் போது மிகப்பெரிய ஒரு யங்ஸ்டர் கூட்டத்தை கண்டிப்பாக கவர்ந்துட்டார் விஜயகுமார். அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்காக தான் இந்த படத்தை எக்கச்சக்கமானவர் உள்ளே பார்த்துருக்காங்க. நானும் பார்க்கும்போது பார்த்தா ஃபுல்லாக இளைஞர்கள் தான் இருந்தாங்க. ஏன்னா விஜயகுமாருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அப்போ அந்த வரவேற்பை எந்த அளவுக்கு அவர் போர்ட்ரேட் பண்ணியிருக்காருங்கிற ஒரு விஷயத்தை டைரக்டர் சூப்பராகவே கேட்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சொல்ல வந்த கதைக்களத்தை நீட்டாகவே சொல்லியிருக்காரு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஆக்ரோஷமாக, ரொம்ப காரமாக, ரொம்ப மசாலா தெரிச்சு, ரொம்ப வெட்டுக்குத்தோடு சொல்லியிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அவ்வளோ பெரிய ராவான படத்தை ரொம்ப சும்மா துடிக்க சும்மா பரபரப்பாக கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த படம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒர்க் ஆகல, ப்ளஸ் அண்ட் மைனஸ்ங்கிறத நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். முதல்ல ப்ளஸ்ஸான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க டெக்னிக்கல் லெவலில் ஒரு சம்பவம் பண்ண ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங். கிருபாகரனோட எடிட்டிங் சும்மா திருக்க விட்டுருக்காப்புல. சும்மா இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வந்திருக்காப்புல. அப்படிப்பட்ட ஒரு எடிட்டிங் கொடுத்துருக்காப்புல. சும்மா தாறுமாறான ஒரு எடிட்டிங். ரொம்ப சூப்பராகவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்க உட்கார வைக்கிறதுக்கு காரணமே அவரோட எடிட்டிங் பர்சன்ட் தான். ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு 2-3 ஷாட் நான் சொல்கிறேன். கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். ஒரு பேரலாக இன்சைட் கட் வச்சு பண்ணியிருப்பார். 2 ஃபைட் சீனும் ஒரே இடத்த காமிச்சு, வேறு இடத்துல காமிச்சு ஒரே மாதிரி கட்டத்தை காமிக்கிறது. அதை சூப்பராக எடிட் பண்ணி காமிச்சிருது. அப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ள நடக்கும். அந்த தியேட்டருக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற ஒரு விஷயத்தை எடிட்டில் கொண்டு வந்ததாக இருக்கும். இந்த 2 விஷயமும் சூப்பராக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோசப்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் ஜெயிலேருந்து ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் அவங்க அப்பா பார்த்து, அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, இப்போ என்ன செய்கிறாருங்கிற விஷயத்தை போர்ட்ரேட் பண்ண வச்சோம். இப்படி பல விஷயங்களை எடிட்டிங் சும்மா திருக்க விட்டுருக்காப்புல. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த எடிட்டிங்கில் இந்த படத்தை ரொம்ப சூப்பராக நான் பார்த்தேன். ரொம்ப நீட்டாக அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக மெர்லின் பிரிட்டோ அவரோட கேமரா ஒர்க்கு சூப்பராக வந்துச்சு. நிறைய நைட் சீக்வன்ஸ் எடுத்ததாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஒயிட் ஆங்கிள் ஷாட் இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே ட்ராவல் பண்ணி எடுத்திருந்தார். பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சும்மா திருக்க விட்டுருக்காப்புல, அட்டகலம் பண்ணியிருக்காப்புல. அந்த பஸ் ஃபைட் சீக்வன்ஸு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை ரியலிட்டிக்காக இருக்கிற மாதிரி அதை ஷூட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த நைட் சீக்வன்ஸில் ஒரு ஃபங்க்ஷனில் நடந்த ஃபைட் சீக்வன்ஸு, இந்த மாதிரி 2-3 ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலேஜ் ஃபைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக கண்டிப்பாக இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எடிட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு சீனையும் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு கோவிந்த் வாசன். இந்த பாடல்கள் பெருசாக அந்த இடத்துல எங்கேயும் ஒர்க் ஆன மாதிரி தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ரொம்ப திருக்கி விட்டுருக்காப்புல. செகண்ட் ஹாஃப்லாம் சரி, ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சரி, ரொம்ப நீட்டாக இருக்குது. ராஜா சாரோட பாட்டு ஒரு சில இடங்களில் விக்ரம் படல் பாட்டு, தளபதி பாட்டுலாம் அங்கங்கே வச்சுருக்காப்புல. அதுவும் பார்க்க ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில சவுண்டு டிசைனிங் ஒர்க் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது ஃபைட்டுக்கு ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அதுவும் கிளைமாக்ஸ் ஃபைட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நீட்டா வந்துன்னு சொல்லலாம். இந்த படத்தில எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. கதை ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கும்போது சசின் ஒருத்தவர் தான் கதை பண்ணியிருந்தார். அவரும் சொல்ல வந்த கதைய நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காரு. நல்லாவே இருந்துச்சுலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்த நம்ம கண்டிப்பா சொல்லணும். அது வந்து நடிச்ச கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கும்போது, உரியடி விஜயகுமார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீட்டாவே குடுத்திருந்தான்னு சொல்லலாம். அவரோட கேரக்டருக்கு எந்த தேவையோ அத வந்து சூப்பராவே போர்ட்ரேட் பண்ணி, அழகா வந்து அத கேட்ச் பண்ணி குடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு ர ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு இளைஞன் எப்படி இருப்பான்ங்கிற விஷயத்தையும் சரி, தனக்கு நடந்த விஷயத்த வந்து எப்படி வந்து எதிர்க்கணுங்கிற விஷயத்த அவர் சொன்ன விஷயமா இருக்கும். ரொம்ப நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜோசப்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் தான் வந்து. அந்த கேரக்டர் எப்படி வந்து பழிவாங்க வைக்குது, அது ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ட்விஸ்ட் பண்ணுற விஷயத்த அவர் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அதுவும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, மிக முக்கியமான இன்னொரு கேரக்டர்னா கிருபாகரன். ஒரு அரசியல்வாதி எப்படி உருவாகுவான், தவறான பாதையிலிருந்து எப்படி படிப்படியா வந்து வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து உருவாகுறான். அரசியல்வாதி எங்க வந்து அமைதியா இருப்பான், எங்க எகிறி அடிப்பாங்கிற விஷயத்த சொன்ன விஷயமாச்சு. அவர் நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அவருடைய கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துச்சுலாம். இந்த மாதிரி கேரக்டர் வந்து ஒரு 3 கேரக்டர் ரொம்ப இதா இருந்துச்சு. அப்ப இந்த படத்துல என்னதான் பிரச்சனை? இந்த படத்துல குறையே இல்லன்னு பார்த்தீங்கன்னா, குறைகள் இருக்க தான் செய்யுது இந்த படத்துல. முதல் குறையா எனக்கு என்னன்னு படுதுன்னா, இந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல வர நெறைய சீன்கள் வந்து ரொம்ப தேவையில்லாம வந்து அங்கங்க இழுத்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு சீக்வென்ஸ் இருந்துச்சு. அதிகப்படியான வன்முறை காட்சிகள், அது ஒரு பக்கம் இல்லாம எக்கச்சக்கமான வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, கஞ்சா விக்கிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான காட்சிகள் வந்து இந்த படத்துல வந்து போய்க்கிட்டே இருக்கு. இந்த படத்த பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயமாவே இருந்துச்சு. என்னடா இது இப்படி ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. இவ்வளோ ராவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஏன்னா, இந்த படத்த வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் படத்துலேருந்து வந்துட்டோம். ஏன்னா அந்த படத்த வந்து அவரு ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருக்காரு டிஸ்ட்ரிபியூட் மூலியமா. அப்ப ஒரு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. அவர் படத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு குறையாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஹீரோயின் கேரக்டர் ஏன் அதுக்கு இந்த கதைக்கு தேவையே இல்ல. அதுக்கு ஒரு 10 நிமிஷத்த வந்து ஏன் வேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அத வந்து தேவையில்லாம விட்டுருக்கலாமா? அதுல எந்த ஒரு ஸ்கோப்புமே கிடையாது அந்த கதைக்கு. அவ்வளோ ஒரு விஷயமா வந்து இல்ல. அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அது ஒரு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமா தெரிஞ்சுச்சு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும், செகண்ட் ஹாஃப்லயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல லேக் இருந்துச்சு. அது ஒரு 10, 15 நிமிஷத்த கட் பண்ணி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துல கொஞ்சம் நெருடலா தான் இருக்க தான் செய்யுது. மத்தபடி இந்த படம் வேணா வந்து கண்டிப்பா வந்து யங்ஸ்டருக்கு பிடிக்கும். ரொம்ப வன்முறை காட்சிகள் ராவா இருக்குங்கிற ஒரு விஷயத்தாளர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப நெறைய இளைஞர்கள் வந்து வன்முறையும் அதிகமான இந்த மாரி உள்ள காட்சிகள், ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் நெறைய விரும்புறாங்க. அவங்க வேணா பார்க்கலாம். இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் படம். அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நெறைய ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் கொஞ்சம் அங்கங்க வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுற விஷயங்கள் இருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மனசுல பாருங்க. இந்த படம் வேணா ஒன் டைம் வேணா வாட்ச் பண்ணா ஒரு ஆவரேஜான மூவி தான். கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கறதுனா பாருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.